ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் அண்ட் ஆஃபர். இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ரீச் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 50,000 மணி கொடுக்குறாங்க. எந்த வகையான ஃபீஸும் கிடையாது, எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 9/2/2025 இந்த பொசிஷன்ஸ்க்கான எண்ட் டேட் முடியுது. இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் டிஎம்பி பேங்கோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் அஃபீஷியலாக ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்ச்சன்டைஸ் பேங்கோட அஃபீஷியல்ஸ் கரியர்ஸ் பேஜ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்கேல் 1 தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஆன்லைன் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27/1/2025. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 09/2/2025. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, வேலிட் யூசர் நம்பர், யூசர் ஐடியில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஏஜ் கேட்டகரியில் இந்த டேட் ஆஃப் பர்த்லாம் உங்கள் ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஓரியண்டாக பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் இருக்கணும். இன் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதிலே பார்த்தீங்கன்னா வெட்னரி அல்ல டெய்லி சயின்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டட் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3+ இயர்ஸ் ஆஃப் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் ஆர் ஆர்ஆர்பி இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஓரியன்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான் ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஜாப்க்கான ஓப்பனிங்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன முடி பார்த்தீங்கன்னா நில்லுன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கு வந்து இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 09/2/2025. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்பி பேங்கோட அஃபீஷியல்ஸ் கரியர்ஸ் பேஜ் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் அவுட் பண்ணுங்கள். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் டெமோவை இப்போ வந்து நான் காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் இடத்துல லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர்னா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி வந்து செலக்ட் அவுட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிங்க, கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், ஒர்க்கிங் மெயில் ஐடி அண்ட் ஒர்க்கிங் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை மாதம் இருக்குது, எத்தனை இயர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஸ் ஓரியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் ஆர் ஆர்ஆர்பி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எதில் பார்த்தீங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் அப்படிலாம் அதர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனை கேட்சாக வந்து ஃபில்அப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணியிருப்போம், அதை வச்சு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.